ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. சாப்பாடு எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க. அபி எடுத்து வேகமாக ராகவ் வைக்கிறாங்க. உடனே பாட்டி வராங்க. அபி, நீ என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கல. பாட்டி என்ன பாட்டி? ஐயோ, நம்ம நடிக்கிறோம் மாசமாக இருக்கும்னு அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ இல்லையே, நம்ம கரெக்டாக தானே. ஒருவேளை மயக்கம் வரணுமோ, இல்லை மயக்கம் வர்ற மாதிரி நடிக்கணுமா, இல்லை வாந்தி எடுக்கணுமா, என்ன பண்ணாமல் இருக்கோம், நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே, பாட்டி என்ன பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, பின்ன என்னம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? மசக்கக்காரி இப்படிலாம் அங்கிட்டு ஓடி ஆடி செய்யலாமா? என் பேரனுக்கு நாங்கள் பரிமாற மாட்டோமா? நீனும் உட்காரு, உங்கள் 2 பேருக்கு நான் பரிமாறுறேன். இதுதான் அந்த பாட்டியோட கட்டளை. ஓ அதுவா, அப்பாடா தப்பிச்சேன், நான் கூட மாட்டிக்கிட்டோமோன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே. அவங்களே குழு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டயத்துலலாம் மயக்கம் வரும், வாந்தி வரும், தலை சுத்தல் வரும். நீயும் பேசாமல் உட்காரு, நாங்கள் எல்லாத்தையும் ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்தாந்து வைக்கிறாங்க. தட்டில் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு, என்னம்மா நடிக்கிறடி? நடி நடி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நான் நடித்தா உங்களுக்கு என்ன குத்துதா குடையுதா? நான் கொஞ்சம் அப்படி உபசரிப்பை வாங்கிட்டு போகிறேன், என்ஜாய் பண்ணு, உனக்கு தான் நடிக்கிறதுக்கு கத்தா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன அம்மாவுக்காக பாட்டிக்காக அக்காவுக்காக நடிக்கிறீங்கள, அப்புறம் என்ன அடங்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இருங்க, இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் போடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படிங்கிற. இருங்க பாஸ் அப்படிங்கிற. கரெக்டாக முரளி என்ட்ரி ஆகிறான். முரளியை பார்த்தோன்னு இங்கே அபிக்கு இப்படியே செம்ம காண்டாகுது, ஜிவ்வுன்னு வருது, இப்படியே மூளையெல்லாம் அப்படியே கசங்குது. இவனுக்கு ஏதாவது நோஸ் கட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக சாப்பிடுமா அப்படிங்கிற. வாயில் ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. அபி வச்ச கையோட என்ன பண்ணுறாங்க, வா அப்படின்னு வாந்தி எடுக்கிறாங்க. அப்படியே ராகவ் கையில் வாங்கிடுறாரு. வாங்கின கையோட, ராகவ் பாய் என்ன ராக்கி பாய், வாந்தியை கையில் எடுத்துட்டீங்க, கையில் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா என் பாட்டி பார்க்குறாங்கடி, அதனால தான் நான் வாங்கினேன். என் தலையெழுத்து, உன் வாந்தியெல்லாம் நான் கையில் வாங்குறேன் அப்படிங்கல. என் புருஷன் எப்படி பார்த்தீங்களா அப்படிங்கல. பார்க்குறாங்க அஞ்சலி. டே ராகவ் பரவாயில்லையடா, பொண்டாட்டி மேலே பாசம் வந்துருச்சே, வாந்தியெல்லாம் எடுக்கிற அளவுக்கு முன்னேறிட்டேன், பரவாயில்ல அபி, நீ கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டஸ்ட்பின் போய் வேகமாக கொட்டிட்டு கையை கழுவுறாரு. அப்படி கர்ச்சி போச்சு தொடக்கிறாரு. பக்கத்துலேயே வந்து வேகமாக ஓடி வர்றாங்க. தேங்க்யூ ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கல. இல்லை நான் நடித்தாலும் அப்படியே நீங்களும் அப்படியே என்னோட ஒத்துவதி கண்டினியூ பண்ணுறீங்களே, அதுக்கு தான் அப்படிங்கல. நீ நடித்தாலும் எனக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்க. என்ன நான் நல்லது பண்ணுறேன்? ஆமாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். பாட்டியும் அக்காவும் பார்த்தியா, அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை விடுறேன் அப்படிங்கிறார் ராகவ். ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பரவாயில்ல அப்படிங்கல. பாட்டி இன்னொன்று சொன்னது ஞாபகம் வந்துச்சு, வாந்தி வரும், மயக்கம் வரும், தலை சுத்தல் வரும் அப்படிங்கல. ஓ இனிமேல் மயக்கத்தை ரெடி பண்ணுவோமா அப்படின்ட்டு. ஐயோ ராக்கி பாய் அப்படின்னு அப்படியே சாயிறாங்க. என்னாச்சு அப்படிங்கல. சாஞ்சிடுறாங்க. அப்படியே தாங்கி தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. பாட்டி அஞ்சலி ஓடி வராங்க, அனு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்ட்டு. அட ஒன்றும் இல்லைப்பா, மசக்கக்காரி அப்படித்தான் மயங்கி விழுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. என்னம்மா பண்ணுது? எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது அப்படிங்கல. டேய் மாங்காய் ஏற்பாடு பண்ணுறா அப்படிங்கல. பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. உடனே ஃபோன் பண்ணி பண்ணுடா, ஆர்டர் பண்ணுறாங்கல்ல. ராகவும் வேறு வழி இல்லைன்னு பண்ணுறாங்க. அப்படியே மூடியாக கொண்டாந்து இறக்கிறாங்க. அப்படியே எனக்கு ராக்கி பாய் தான் நறுக்கி தரணும் அப்படிங்கிறாங்க. என் தலையெழுத்து அப்படின்னு நறுக்கி கொடுக்குறாங்க. முரளி பார்த்து நொந்துக்கிறான். இவன் என்ன நடிக்கிறாளா, உண்மையிலே மசக்க இருக்காளா, ஒன்றுமே புரியலே. ஆனால் கரெக்டாக வாந்தி எடுக்கிறா, மயங்குறா. ஆமாம் இவளுக்கு என்ன நடிக்கவா தெரியாது அப்படின்னு மாமியாலும் மருமேனு அப்படியே சாம்பிராணி போட்டுக்கிறது தனக்கு தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தோட அப்படியே உட்காந்துருக்காங்க. ராகவ் வச்சு ஊட்டி விட்டுருக்காரு. அப்படி மாங்காயை கடிச்சு திங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்னமோ தலை சுத்துது பாட்டி. அப்படித்தாம்மா செய்யும். டே ராகவ் பிள்ளைய தூக்குடா அப்படிங்கிறாங்க. தூக்கிட்டு போய் மாடியில் போய் படுக்க வைடா அப்படிங்கல. இல்லை பாட்டி, எனக்கு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே ஃப்ரீயாக காத்தாட இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே. எப்படி அப்படிங்கல. ஏன் மேலே வந்து அவனை திட்டு வேணும் தானே அப்படின்னு ஜாடையில் கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கல. இப்போ உன்னை நான் விட்டா தன்னடி அப்படின்ட்டு. பாட்டி என் அபியை நான் தான் வந்து அப்படி கவனிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கெல்லாம் இருந்தால் நீங்களாம் கவனிக்க மாட்டீங்க. என் செல்லத்தை நான் மேலே தூக்கிட்டு போட்டா அட்ட பாவி, நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படின்னு அபி மனசில் நினைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, என்னம்மா அபி செல்லம், நீ என் வீட்டு மாமாவோட வந்துருக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படிங்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி மடியிலே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி உடனே சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா, உன் புருஷன் ஆசையாக கூப்பிட்றான்ல போ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அலேக்க தூக்கிக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறாரு பாருங்க. ஐயோ என் மாமா தூக்கிட்டு போகிறாரு. பாட்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் வீட்டு வாரிசை நான் சுமந்தேன், உங்கள் பேரன் பாருங்கள் என்ன சுமந்துட்டு போகிறாரு. அம்மா பரவாயில்லம்மா, என் பேரை கொடுத்து வச்சவன், என் பேத்தையும் கொடுத்து வச்சவ அப்படிங்கிறாங்க. அப்படியே ராகவ் டென்ஷனில் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே முரளி இப்படி பொம்மிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் பண்ண முடியல. இது எப்படி மாசமாக இருக்காளா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டெஸ்ட் வைக்கிறது? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோமா? கூட்டிகிட்டு போய் நம்ம கூட்டிகிட்டு போனால் வரவே மாட்டா, சீனு காரி துப்பிடுவா. அப்புறம் என்ன பண்ணுறது? சரி அவங்க அக்கா கிட்டே சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே மேலே போகிற ராகவ் என்ன பண்ணுறாரு, டொமால்னு தொப்புக்கட்டின்னு கட்டில் போகிறாங்க. என்ன ராக்கிப்பா இப்படிலாம் போட்டுறீங்க? ஏன் போட்டால் என்ன, உனக்கு அதெல்லாம் ஆகாது, ஒன்றும் ஆகாது. உன்னையெல்லாம் மலையிலேருந்து உருட்டி விட்டாலும் அப்படி எந்திரிச்சு நின்று என்ன சௌக்கியமானு கேட்பேன். அப்படிப்பட்ட உடம்பு வாய் மனசு அப்படிங்கிறாரா? எனக்கு ஒன்றும் இல்லை பாய், நான் எதுக்கு பயப்படுறேன்னா உங்களோட வாரிசு என் வயிற்றுல இருக்குது, அதுக்கு எதுவும்
ஆயிடக்கூடாதுல்ல, அடியே என்கிட்ட மாமா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடிக்கிறதுக்கு ஓடியாராரு செல்லம்மா. இவர் ஐயோ அம்மா அப்படின்னு அபி ஓட இவர் பின்னாடி துரத்த அப்படியே ஓடி ஓடி சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் வெளியில் ஓடியாராங்க, அப்படியே விரட்டிட்டு வராங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுகிறாங்க. அப்படியே மாடிப்பிலேருந்து உருண்டு தரையில் விழுக அப்படியே ஒருத்தல் பார்த்துக்கிறாங்க. அப்படியே கண்ணு நோக்கியான்னு அவ்வளோ அழகாக ஒருத்தல் மேலே ஒருத்தர் கிடக்குறாங்க. டேய் என்னடா அது பகல் ஷோ நடத்துறீங்களா, பார்த்துடா வயிற்றுல பிள்ளை இருக்குது பார்த்து தூக்கு அப்படிங்கல மெய் மறந்து இருக்காங்க. போங்க பாட்டி, நான் என் வீட்டுக்காரரை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாம் எழுப்ப சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அபி. ஐயோ ரொமான்ஸ் பண்ணி நம்மளை தாக்குதுகளே அப்படின்னு முரளி நினைக்கிறாங்க. இதுகளை சீக்கிரம் பிரிக்கணுமே அப்படிங்கிறாங்க. அபி பார்க்குறாங்க, நீங்கள் இந்த ஜென்மத்துக்கு எங்களை பிரிக்கவே முடியாது, ஏன்னா என் ராகவ் என்னை விரும்புகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்தில் அவர் தான் என் புருஷன். எப்படி நான் 6 மாதம் டைம் இருக்குல்ல, அவரை நான் மாற்றி என் முந்தானியில் முடிச்சு காட்டலை, நான் அபி இல்லடா நாய் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம், இப்படி போனால் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிவித்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் பொண்ணான கையால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.